லட்சுமணா, நீ என்னை காண முடியாது. அம்புகள் அனைத்து திசைகளில் இருந்தும் பாய்ந்தன. வானரர்கள் எதிரி எங்கே என்று பார்க்க முடியவில்லை. அந்த நேரத்தில் விபீஷணன் சொன்னான், அவன் மாயையில் மறைந்தாலும் அவன் நிழல் பொய் சொல்லாது. லட்சுமணன் கண்களை மூடினார். அவர் காற்றை கேட்டார், மண் நடுக்கத்தை உணர்ந்தார். பிறகு ஒரு திசையில் அம்பு விட்டார். அம்பு பாய்ந்தது. ஒரு குரல். இந்திரஜித் மீண்டும் தோன்றினான். அவன் தோளில் அம்பு பதிந்திருந்தது. அவன் சிரிப்பு மாறியது. இப்போது அது உண்மையான கோபம். சரி, இனி முழு சக்தி. இந்திரஜித் வானத்தை நோக்கி கையை உயர்த்தினான். காடு நடுங்கியது. வானம் கருமையாகியது. அவன் மெதுவாக சொன்னான், இப்போது தேவர்களும் பார்த்து பயப்படும் அஸ்திரம். லட்சுமணன் அதை உணர்ந்தார். அவர் அமைதியாக சொன்னார், இது முடிவை நோக்கி போகிறது. காடு முழுவதும் மின்னல். போர் இப்போது உச்சியை அடைந்தது. லட்சுமணன் மற்றும் இந்திரஜித். இந்திரஜித்தின் கண்களில் இப்போது ஒரு தீர்மானம். இது என் கடைசி மாய அஸ்திரம். இந்திரஜித் மெதுவாக மந்திரம் சொன்னான். அவன் வில்லில் ஒரு கருந்திரு அம்பு. அது சாதாரண அம்பில்லை, அது மாய இருள் அஸ்திரம். அம்பு வானத்தை தொட்ட நொடி வானம் மறைந்தது. நட்சத்திரங்கள் கூட ஒளி இழந்தன. காடு முழுவதும் கருப்பு இருள். வானர சேனை ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. குரல்கள் மட்டும். கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.